உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ பிரசாத் மௌரியா பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப்பட இருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சு வரும் நிலைமையில் அந்த மாநில இடைத்தேர்தலுக்கான ஃபுல் கண்ட்ரோலையும் டிமாண்ட் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். பாஜக தேசிய தலைவராக ஜே.பி. நட்டாவோட பதவிக்காலம் காலாவதியான பிறகும் அவரே அந்த பதவியில தொடர்ந்து வரார். இந்த நிலைமையில வர டிசம்பர் மாதத்துக்குள்ள புது தேசிய தலைவரை நியமிக்க முனைப்பு காட்டி வருது பாஜக. இதுல தலைவருக்கான லிஸ்ட்ல உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ பிரசாத் மௌரியா பெயரும் இருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ஒரு காலத்துல உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ரேஸ்ல இருந்த கேசவ பிரசாத் மௌரியாவை ஓவர்டேக் பண்ணி இப்போ அந்த மாநிலத்தோட தவிர்க்க முடியாத முகமாக இருந்து வராரு யோகி ஆதித்யநாத். இந்த நிலைமையில தான் சமீபத்துல அந்த மாநிலத்துல முதலமைச்சர் யோகிக்கும் துணை முதலமைச்சர் கேசவ பிரசாத் மௌரியாவுக்கும் இடையில நடந்து வந்த பனிப்போர் வெளிச்சத்துக்கு வந்தது. நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல பாஜகவோட சரிவுக்கு ஓபிசி மற்றும் பட்டியலின சமூகத்தினரோட வாக்கு வங்கி இந்தியா கூட்டணி பக்கம் சாஞ்சதுதான் காரணம்னு ஆய்வுல கண்டறிஞ்சிருக்கு அந்த மாநில பாஜக. இதனால மீண்டும் அந்த சமூகத்தினரோட வாக்குகளை தங்களோட பக்கம் திருப்புறதுக்கான முயற்சியில இறங்கி வருது அந்த கட்சி. சமீப காலமா உத்தரப்பிரதேசத்துல குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருக்கு மட்டுமே பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுறதா பாஜக மேல அதிருப்தி எழுந்து வருது. அந்த மாநில முதலமைச்சரான யோகி உயர் சாதியான தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது உத்தரப்பிரதேசத்துல மற்றொரு பெரும்பான்மை சமூகமான ஓபிசிக்கு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. இதை சரிகட்டுறதுக்காக ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவரையே பாஜக தேசிய தலைவரா நியமிக்கலாங்கிற முடிவுல இருக்கு பாஜக. ஒருமுறை மக்களவை உறுப்பினர், ஒருமுறை உத்தரப்பிரதேச பாஜக தலைவர், 2017 முதல் உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் பாஜக தலைமையிடம் எதிர்பார்க்கிற அளவுக்கு அரசியல் அனுபவம் வாய்ந்தவரா ஓபிசி சமூகத்தை சேர்ந்த கேசவ பிரசாத் மௌரியா இருக்கிறதால அவரு ரேஸ்ல முன்னிலையில இருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் சில வாரங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வர இருக்கு. இதனால தேர்தலோட மொத்த கண்ட்ரோலையும் தன்னோட கையில ஒப்படைக்க டிமாண்ட் வச்சிருக்காரு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். கடந்த ஆகஸ்ட் 21 பாஜக RSS பெரும்பிள்ளைகளோட யோகி இல்லத்துல மீட்டிங் ஒண்ணு நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல யோகி ஆதித்யநாத் கூட துணை முதலமைச்சர்கள் கேசவ பிரசாத் மௌரியா, பிரஜேஷ் பதக், பாஜக மாநில தலைவர் பூபேந்திர சிங் சௌத்ரி மற்றும் RSS இணை பொதுச் செயலாளர் அருண்குமார் ஆகியோர் கலந்துகிட்டாங்க. இந்த மீட்டிங்ல மாநிலத்துல கட்சியோட வளர்ச்சிக்கு சவாலா இருக்கிற விவகாரங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டதா செய்திகள் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம மாநிலத்துல பாஜக உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிப்பது பற்றியும் டிஸ்கஸ் செய்யப்பட்டதா தகவல்கள் வலம் வந்துச்சு. இந்த நிலைமையில தான் மீட்டிங்குக்கு பிறகு ஆகஸ்ட் 22 டெல்லி சென்றிருக்காரு யோகி ஆதித்யநாத். அங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோரை சந்திச்சு பேசினதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம வர இருக்க இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர்களை தேர்வு செய்வது, பிரச்சாரங்களை ஒருங்கிணைப்பது, கட்சி தலைவர்களுக்கான வேலைகளை அசைன் செய்வதுன்னு ஒட்டுமொத்த தேர்தல் வேலையையும் தன்னோட கண்ட்ரோல்ல ஒப்படைக்குமாறு யோகி கேட்டிருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல வெறும் 33 தொகுதிகளை மட்டுமே ஜெயிச்சு வெறும் பின்னடைவை சந்திச்சிருக்கு பாஜக. தேர்தல் தோல்விக்கு யோகியோட செயல்பாடுகள் தான் காரணம்னு பாஜகவினர் சிலர் கூறி வந்த நிலைமையில தேர்தல் அப்போ யோகி பரிந்துரைத்த வேட்பாளர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டதாகவும் அவர் வகுத்து வைத்த வியூகங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படலன்னும் தகவல்கள் கசிஞ்சு வருது. அது மட்டும் இல்லாம கோடை காலத்தின் போது ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரைக்கும் 7 கட்டங்களா மக்களவை தேர்தல் நடத்தப்பட்டதுக்கே யோகி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தாராம். இதையடுத்து கட்சியோட லெகசியை மீட்டெடுக்க அப்பவே இடைத்தேர்தல் நடக்கிற 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான களவேலைகளை பற்றின பிளான் போட ஆரம்பிச்சிருக்காரு யோகி. அதோட அந்த சமயத்துல யோகிக்கும் மௌரியாவுக்கும் இடையில பயங்கரமான கிளாஷ் நிலவி வந்ததால பாஜகவுடைய டாப் லீடர்களுக்கு தெரியாம 2 மீட்டிங்கை ஏற்கனவே நடத்தி முடிச்சிருக்காரு யோகி. இப்போ ரீசெண்டா யோகி வீட்ல RSS பாஜக நடத்தின மீட்டிங்ல மிர்சாபூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஃபூல்பூர், மஜ்காவான் சட்டமன்ற தொகுதிகளோட தேர்தல் வேலைகளை மௌரியா கையில ஒப்படைச்சிருக்காரு யோகி. அதே சமயம் அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியில மக்களவை தேர்தலை கோட்ட விட்டதை சரி செய்யறது போல இப்போ அயோத்தியை உள்ளடக்கி இருக்க மில்கிபூர் தொகுதியோட தேர்தல் பொறுப்பை கையில எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சமாஜ்வாதி கட்சிக்கு ஸ்ட்ராங் பேஸ் இருக்க அம்பேத்கர் நகர உள்ளடக்கி இருக்க கட்டேகரி தொகுதியோட கண்ட்ரோலையும் கையில எடுத்திருக்காரு யோகி ஆதித்யநாத். இதை தொடர்ந்து இந்த 2 தொகுதிகளிலையும் அடிக்கடி கள ஆய்வுக்கு போறது, நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறதுன்னு பரபரப்பா இயங்க முடிவு செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தல் நடக்க இருக்க 10 தொகுதிகளிலையும் தொகுதிக்கு 3 அமைச்சர்கள்னு பொறுப்பு ஒதுக்கி இருக்காரு யோகி. அதோட 10 தொகுதிகளோட களத்தையும் நேரடியா கண்காணிக்கவும் தொடங்கி இருக்காராம் யோகி ஆதித்யநாத்.